அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு விருச்சக ராசி அன்பர்களுக்கு நடக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த குரோதி வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் தமிழ் புத்தாண்டு விருச்சக ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2024ஆம் ஆண்டு தமிழ் வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரக அடைவுகள், அந்த நேரத்தில் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் குரு பகவான், மீனத்தில் ராகுவும், சனி பகவான் கும்பத்திலும், கேது பகவான் கன்னியிலும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த மே 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இந்த குரு பகவானானது பயிற்சி அடைகிறோம். ஸோ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7ஆம் ஸ்தானமான கலசரஸ்தானத்தில் தான் இந்த குரு பகவானானது பயிற்சி. ஸோ இதுதான் இந்த ஆண்டுகோள்கள். இந்த ஆண்டுகோள்கள் பேஸ் பண்ணி தான் இந்த குரோதி வருடம் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ போர்ப்படை தளபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாகவும் துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செவ்வாய் பகவான் அதிபதியாக இருந்துட்டாங்க அப்படின்னாவே எல்லா விஷயத்தையுமே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை எப்படியாக தான் இருக்கும். எந்த விஷயத்தை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அது மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ எதுலேயுமே ஒரு நிதானம் அப்படிங்கிறது இருக்குங்க. பொறுமையான விஷயங்கள், அதாவது அதனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப தெளிவாக இருக்குங்க, பொறுமையாக இருக்கும். தனக்கு யாராவது தொந்தரவு பண்ணால் மட்டும்தான் அவங்கள என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது வரைக்கும் அந்த யாருக்குமே எந்த ஒரு தீங்குமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராசி அன்பர்களுக்கு கடந்த சில வருடங்களை பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் தொழில் ரீதியாக சில மந்த நிலை அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்ததுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே எல்லா விதத்துலேயும் தடைகள், தோல்விகள், எதுக்கெடுத்தாலும் ஒரு நஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதும், குடும்பத்தில் தேவையில்லாத குழப்ப நிலைகள் அப்படிங்கிறதும், பொருளாதாரம் ஒரு மந்த நிலை, எல்லா விஷயத்திலும் ஒரு முட்டுக்கட்டையாகவே இருந்துட்டு இருந்ததுங்க. ஸோ இந்த சூழ்நிலை எப்போ தான் மாறும்? இந்த வரக்கூடிய இந்த தமிழ் வருடமாவது நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சிறப்பு பலனை கொடுக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இந்த குரோதி வருடமானது அமைய போகுதுங்க. ஸோ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக எடுக்க ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வரைக்குமே நீங்கள் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருந்திருக்குங்க. ஒரு படி ஏறுனா 3 படி இறங்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். தொழிலில் ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்ம பின்னோக்கியே போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த வேகத்தில் போயிட்டு இருக்கிறோம், நம்ம நல்லபடியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இருந்தாலும் எல்லா விதத்துலேயும் ஏதோ ஒரு தடையாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு யோசித்து ஸோ அதற்குண்டான பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிருக்குங்க. ஸோ இப்போது நம்ம செய்யக்கூடிய கூட்டு தொழில்கள், அதாவது ஒரு தொழிலில் லாபகரமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கொண்டு வருங்க. கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ அதாவது உங்களுடைய கூட்டாளிகள் மூலமாக சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. தொழிலில் ஒரு நல்ல லாபஸ்தானத்தை கொண்டு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாக்கும். அதே போல் பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு சொன்னீங்கன்னா 1, 3 மற்றும் 11ஆம் இடத்திற்கான இந்த குரு பகவானுடைய பார்வையானது விழுதுங்க. அதுவும் 7ஆம் கலசரஸ்தானத்தில் தான் குரு பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுனால இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 1, 3, 11 இந்த 3 இடங்கள் படும் பொழுது சுய கௌரவம், சுய அந்தஸ்து, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சில அந்தஸ்துகள் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மதிப்பும் மரியாதையும் கூடும். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது ஸோ இவருக்கு தான் இந்த தொழில் பர்ஃபெக்டாக இருக்குது, இவருக்கு தான் இந்த பிஸ்னஸ் கரெக்டாக இருக்குது, ஸோ இந்த பிஸ்னஸுக்கு இவர் தான் பொருத்தமான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது அந்த தொழிலோடு நீங்கள் ஒன்றி போயிடுவீங்க. அதே போல் லாபகரத்தை உருவாக்குங்க. ஸோ அந்தஸ்து உயரும். நீங்கள் ஒரு இடத்துல போய் பணம் கேட்டிருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கு முன்னே நீங்கள் பணம் கேட்கும்போது யாருமே உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். முதல்ல உங்களை பார்த்த உடனே நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தேவையான விதத்தில் உதவி செய்யக்கூடிய நபர்கள் கூட இப்போ கேட்டும் செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருச்சு. ஸோ இந்த குரோதி வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது உயருங்க. அதே போல் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய வருடமாக இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க போதுங்க. அடுத்தபடியாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், வெளிநாடு யோகம் இருக்குங்களா? வெளிநாட்டுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது எனக்கு இருக்கா? ஏன்னா எல்லா விதத்துலையும் இந்த பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், விசாவாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒர்க்கு அப்ரூவல் கிடைக்கிறதுல எல்லா விதத்துலையும் எனக்கு பெண்டிங் ஆகிட்டே இருக்குங்க.
சரி, நானும் இந்த ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இங்கேருந்து வெளிநாடுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 2-3 வருஷம் வேலை பார்த்துட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துடலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குதுங்க. வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக மாட்டேங்குது. வேலையே சரியாக கிடைக்க மாட்டேங்குதுங்க. நானும் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. என்னோடய கல்விக்கு சம்மந்தப்பட்ட சில படிப்புகள் முடிச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்குண்டான வேலைகள் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்குது. வேலை அமைப்பே இல்லாமல் இருக்குங்க. இடம் மாற்றம் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். வெளியூர் போகிறதுக்கோ இல்லை வெளிநாடு போகிறதுக்கோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் இந்த சூழ்நிலையில் எதுவுமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போதுங்க. இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளும் வேலை சம்மந்தப்பட்ட சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒரு ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து அப்படிங்கிறது, அதாவது உங்களோட பொசிஷன்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை, அதே போல் சம்பள உயர்வு அப்படிங்கிறதும் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக நடக்குங்க. அதே போல் திருமணம் சார்ந்த சில யோகங்கள், ரொம்ப திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்குங்க. எனக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம், என்னோட வயசு கம்மியானவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிற யோகமே இல்லாமல் இருக்குது. திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்குங்க. எப்போ தான் அந்த திருமண யோகம் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலத்திற்கு பிறகுங்க, அதாவது மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய அனுகூலங்கள் எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த கலஸ்தரஸ்தானத்தில் தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது நடைபெறுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்து மனசு திருப்தியாகவே இல்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பொண்ணு இல்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை போய் கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு மன வாழ்க்கை அமையறதுக்கான சூழ்நிலை இந்த வரக்கூடிய இந்த குரோதி வருடமானது நடைபெறும். நீண்ட நாட்களாக இருந்தோம் அந்த கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருமணம் அப்படிங்கிறதே ஒரு கனவாக இருக்குது. எல்லாரும் மாதிரியும் நானும் இருக்க முடியாதுங்களா, நானும் ஒரு நல்ல சூழ்நிலையில் ஓகே கல்யாணம் பண்ணி குழந்தை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், சமுதாயத்தில் எனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை திருமணம் ஆனாதான் நடக்கும்னு சொல்கிற அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதத்தில் ஒரு பலன் அப்படிங்கிறது அளிக்க போகுது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகும். இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி இந்த மனைவி மக்களிடையே இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ இது வரைக்கும் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து பிரிந்து வாழக்கூடிய தம்பதியில் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான யோக காலமாக இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு காலம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போதுங்க. அடுத்தது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு ரொம்ப வருஷமாக அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லைங்க, ரொம்ப ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ எதுக்கு எடுத்தாலுமே நாங்களும் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம், ஆனால் உங்களுக்கு இதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தடவை. நாங்களும் போகாத கோயில் இல்லை, போகாத பண்ணாத வைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சுங்க. ஆனால் எங்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறதுக்கான யோகம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடத்துல ராகு பகவானுடைய கிரக பயிற்சி அப்படியானது நடைபெற்றிருக்குதுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் மருத்துவ ரீதியாக எடுத்துக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்குங்க. இந்த குரு பகவான் குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக இருக்க பொழுது புத்திரம் சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. அதே போல் இந்த குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மாறிங்க. குடும்பம் ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதா இருந்தாலுமே நம்மளுடைய எதிரிகள் எந்த விஷயத்தை போட்டாலும் எங்கே ஒரு ஸ்டார்டிங் இருந்தாலுமே இந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்குது. எனக்குன்னு எங்கேருந்து தான் வராங்கன்னே தெரியல, நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை செஞ்சிட்ருக்கேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன், ஆனால் எங்களில் எல்லா இடத்துலையும் தொல்லைகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பூர்வீக சொத்துக்கள்லையும் தேவையில்லாத பிரச்சனைகள், பங்காளிகள் மூலமாக சில பாதிப்புகள், அந்த சொத்துக்கள் என் கைக்கே சேருமா, இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் தீருமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த எதிரிகள் விலகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் இந்த வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் இருக்கா, இல்லை ஒரு இடம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு நல்ல தருணம் அமைப்போதுங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டி அதில் குடியேறதுக்கான சூழ்நிலைகள் வருங்க. ரொம்ப நாளாக இது ஒரு கனவாகவே இருந்துகிட்ருக்குங்க. இடம் இருக்குது, அந்த இடத்த விற்றுட்டு ஒரு இடத்துல நம்ம சொந்த இடத்துல வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். எடுக்கிற முயற்சிகள்லாம் ஏதாவது ஒரு இடத்துல தடையாகவே இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களே தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. இங்கே கட்ட வேண்டாம் வீடு, அங்கே கட்ட வேண்டாம், இந்த மாதிரி கட்ட வேண்டாம்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அதை ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலையும் இல்லாமல் போயிடுதுங்க. அந்த பணம் ஏதாவது ஒரு விதத்தில் செலவாயிட்டே இருக்குது.
ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய தைரியம், அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறதே குறைஞ்சிட்ருக்கு. நம்மளாம் வீடு கட்டுவோமா அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள் ஓடிட்டுருக்குங்க. இந்த நிலை மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வீடு கட்டுவதற்கான நல்ல யோகமும், மண்மனை சேர்க்கைக்கான யோகமும், வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் இந்த இடம் வாங்கியாச்சுங்க, அந்த இடத்த வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருமா? அதாவது ரொம்ப நாள் அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை அப்படிங்கிறத ஓடிக்கிட்டே இருக்குங்க. சொத்து பத்துக்கள் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சுமூகமாக அந்த வம்பு வழக்குகளுடைய தீர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே போல் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோங்க, ஓகேங்க, இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியம் எங்களுக்குன்னு சில விஷயங்கள் ஏதாவது பண்ண முடியுங்களா? அதாவது இந்த தொழில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பண்ணால் எங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் யோகம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க. எல்லா விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க. அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுங்க, ரொம்ப நாளாக இந்த உடல் கெடுதல்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு உண்டான தீர்வுகள் நானும் நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்கேன், ஆனால் க்யூரே ஆக மாட்டேங்குதுங்க. அந்த உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுமா? இனிமேல் இந்த மருந்து சாப்பிட முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் வருமா? ரொம்ப காலமாக சாப்பிட்டுட்டு இருக்குங்க, வைத்தியம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், இதுக்கு கரெக்டான தீர்வு இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டான விதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்குங்க. கடைசியாக அது கரெக்டான முறையில் நீங்கள் அதுக்கான வைத்தியம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த சில விஷயங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் முன்னேற்றம் இருக்குமாங்க? படிப்பு ஒரு மந்தமாக இருக்குது, எக்ஸாம்ஸில் நல்லாவே ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த குரோதி வருடம் நல்ல ஒரு கல்வி சார்ந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறதை உருவாக்குங்க. ஸோ நம்ம பார்த்தது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டாற்படி சில முயற்சிகள், வீடு கட்டும் யோகம் இருக்கா, திருமணத்திற்கான யோகம் இருக்கா, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்கா, சொத்து பத்துக்கள் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே கரெக்டான விதத்தில் தெரிஞ்சுட்டு அதற்குண்டாற்போல் சில முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.